குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாளைக்கு சண்டேயில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான பத்திரியும் பெப்பர் சிக்கனும் பண்ணி அசத்திடலாம். ஒரு 3 வெங்காயத்தை வந்துட்டு நான் ஆனியன் சாப்பரில் போட்டு நல்லா மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். தனியா பவுடர் வந்துட்டு 2 டீஸ்பூன், ஒரு 1/2 லெமன், 2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுட்ரு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே தனித்தனியாக 10 to 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும் உங்களுக்கு பத்திரி வேலையும் இந்த வேலையும். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும், வச்சிடலாம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். பெப்பர் மட்டும் 1 டீஸ்பூன் போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து நம்ம லாஸ்ட்டில் போடுறதுக்கு வச்சுக்கலாம். மற்ற எல்லாமே காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுடுங்க. சிக்கன் வந்து வாங்கின உடனே எப்போவுமே கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன், கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு. நம்ம எப்போவுமே வந்துட்டு சண்டே ஆனால் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி அது மாதிரி செய்வோம் இல்லையா மார்னிங்கில். அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த டைமில் 10 மினிட்ஸில் வந்து பத்திரி வேலை பார்த்துடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வீட்டில் பாராட்டுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போ பாருங்கள், நம்ம பத்திரி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் 2 கப்பு போல் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறீங்களோ 2 கப் இடியாப்பம் மாவுக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 கப் இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து 3 கப் போல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு அதுலேயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். பத்திரி முழுசாகவே தேங்காய் எண்ணெயில் தான் நீங்கள் வந்து சுடும்போது கூட யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணி ஒரு கொதி வந்ததும் அதில் வந்துட்டு நம்ம மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை சேர்த்த உடனே ஃப்ளேம் வந்து ஸ்லிம்மில் ஆக்கிடுங்க. எப்போவுமே குக்கிங் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன். ஏன்னா நடுவில் உங்களுக்கு ஃப்ளேம் ஸ்கிம் பண்ண சொல்லும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்க முடியாது. இப்போ வந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதெல்லாம் இடியாப்பம் இஷ்டு வீடியோலலாம் இருக்குது. அந்த மாதிரி மாவு வந்து கை சூடு பொறுக்கிற சூடு வந்த உடனே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டு எடுக்க போகிறோம் இல்லையா, ஸ்ப்ரெட் பண்ணி, அதனால் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா சிக்கன், அது வந்து நம்ம செஞ்சிடலாம். அது ஒன்றுமே இல்லை, அது வேலையே முடிஞ்சிருச்சு. இப்போ பேனில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி அதில் எல்லா ஃப்ளேவருமே போட்டுட்டோம் இல்லையா, அதனால் இப்போ எதுவுமே வேலை கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ராப் கூட நம்ம வாட்ரு சேர்க்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் இந்த சிக்கன் போட்ட உடனே அந்த ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் ஒரு பெரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா சிக்கன் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பாருங்கள். அதிலருந்தே வாட்ரு வரும் நமக்கு. ஒரு ட்ராப் கூட நம்ம வாட்ரு சேர்க்க வேண்டாம். நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சிக்கனில் எல்லா ஃப்ளேவருமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ வந்துட்டு மாவு நல்லா ஆறிடுச்சு. மாவு நல்லா பிசைஞ்ச உடனே மாவு வந்து ஒவ்வொரு உருண்டைக்குமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா உருண்டை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் தொட்டு வச்சுக்கோங்க. அந்த இட்டு எடுக்க போகிற கட்டையிலையும் தேய்ச்சிக்கோங்க தேங்காய் எண்ணெய்.
இது ரொம்ப அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு நமக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப லேசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் போட்டு எடுத்த உடனே ஒரு மூடி மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வச்சுட்டு நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியே கூட போட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சு லெவல் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கூட போட்டு சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு அதில் ஒரு 2 ட்ராப் போல் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது போட்டு நீங்கள் 2 பக்கமும் பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஃபுல்கா மாதிரி பபுள் வரும். பொறுமையாக ஸ்லிம்மில் வச்சு செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் அயன் தவா வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் தவாவில் கூட செய்யலாம். அயன் தவாவில் கூட உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடுச்சு, ஒட்டிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ஃபுல்கா மாதிரி பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்கோம் 10 மினிட்ஸில். இப்போ பாருங்கள் எவ்வளோ வாட்ரு விட்டு அது குக்காகி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த வாட்டரோடையே வேணும் அப்படின்னா நம்ம இப்போயே எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வாட்ரு போய் ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து திறந்து வச்சு நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் நம்ம பெப்பர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்துட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இது. ரெண்டுமே உங்களுக்கு 1/2 அன் ஹவர்க்குள்ளே டிஃபன் வேலையே முடிஞ்சிரும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த பெப்பர் போட்டு அவ்வளோதான், நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுத்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.